ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஒர்க் அவுட் வந்து பார்க்க போகிறோம். நேற்று வந்து நம்ம வந்து அப்பர் ஆப்ஸ், அதாவது வயிற்று பகுதியில் சிக்ஸ் பேக்ஸ் வருவீங்களா, மேல் வயிறு, அதாவது செஸ்ட்டுக்கு கீழே இருக்க பகுதி, அந்த பகுதிக்கு ஒரு ஒர்க் அவுட் வந்து நேற்று பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சொரட்டஸ், அதாவது செஸ்ட் கீழ் பகுதிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எலும்பு இருக்கும், அந்த எலும்போட சேர்த்து அந்த வரிச்செலும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த பாகத்தை சேர்த்து அதே போல் கீழே இடுப்புக்கு கீழ் பகுதி, அந்த நம்மளுடைய தொப்புளுக்கு நேர் லெஃப்ட்டு ரைட் அந்த மசில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மசில் எல்லாத்தையும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரே ஒரு பயிற்சியை நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய சொரட்டஸ் நல்லா வரும் இந்த பயிற்சி பண்ணினீங்க அப்படின்னா. அதே போல் ஒரு ரிப்புடு லுக்கு கிடைக்கும். ஆப்ளிக்ஸ் மசிலும் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் இந்த பயிற்சி பண்ணிங்கன்னா. இது எந்த பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சியோட பேர் வந்து ருசியன் ட்விஸ்ட். அதாவது ருசியன் ட்விஸ்ட், நீங்கள் வந்து ஒரு மேட் போட்டு கீழே உட்காந்துக்கலாம். இந்த பயிற்சியை வந்து மேட்டில் உட்காந்துக்கிட்டு உங்களுடைய கால்கள் வந்து தரையில் தொடாத அளவு பார்த்துக்கணும். சரிங்களா? ஒரு இன்ச்சு கேப் இருந்துச்சுன்னா கூட போதும். தரையிலேருந்து ஒரு இன்ச்சு கேப் மினிமம் வந்து 1 இன்ச்சுக்காவது இருக்கணும். மேக்ஸிமம் வந்து நம்ம உங்களால் முடிஞ்சுன்னா அதிகமாக தூக்கிக்கலாம். அந்த பயிற்சியை வந்து வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு லேசாக பேக்கில் உங்கள் முதுகு பக்கத்தை பேக்கில் லைட்டாக சாய்க்கணும். ரொம்ப சாய்ச்சிங்கன்னா கீழே படுத்துருவீங்க. இப்போ அவ்வளோ சாய்க்கக்கூடாது. லைட்டாக பேக்கில் சாய்ஞ்சிக்கோங்க. சாய்ஞ்சிக்கிட்டு உங்களுடைய 2 கைகளும் ஒரே சைடாக வந்து திருப்பணும். லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கத்துலேயும் ஒரே பகுதியாக திருப்பி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப பண்ணணும். இது வந்து ருசியன் ட்விஸ்ட். இந்த பயிற்சியை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ஒரு வெயிட், இந்த தம்பிள் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி தம்பிள் வச்சு செய்யலாம். இல்லைனா ரவுண்டு வெயிட் பிளேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணுறப்போது இந்த மாதிரி நீங்கள் வெறும் கையில் செய்யலாம். வெயிட் வேண்டியதில்லை. ஏன்னா வெயிட் வச்சுருந்தீங்கன்னா அதை வேறு நீங்கள் கொஞ்சம் தாங்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆரம்ப ஸ்டேஜ் வந்து இந்த மாதிரி நீங்கள் தரையில் கால் மட்டும் வைக்காத அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுவும் எனக்கு முடியலைங்க அப்படின்னா தரையில் கால் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அந்த உங்களுடைய இடுப்பு பகுதியை 2 பக்கத்துலேயும் ட்விஸ்ட் பண்ணி எடுக்கணும். அது கொஞ்சம் சரியாக வந்த பிறகு உங்களுடைய கால்களை வந்து தரையிலேருந்து தூக்கிடுங்க. 2வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கையில் ஒரு வெயிட்டு தம்புள் இல்லைன்னா ரவுண்டான வெயிட் பிளேட்டு ஏதாவது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓவர் வெயிட் வேண்டியதில்லை, மைல்டான வெயிட்டு போதும், கம்மியான வெயிட்டு போதும். ஏன்னா நம்ம வந்து இது வந்து உங்களுடைய இடுப்பு மசில் வந்து நல்லா டோன் பண்ணுறதுக்கான ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை வந்து நீங்கள் பண்ணலாம். இந்த பயிற்சி நீங்கள் சீட்டில் உட்காந்துக்கும் பண்ணலாம், நார்மலாக தரையில் மேட்டு போட்டு உட்காந்தும் பண்ணலாம். இன்க்ளைன் பெஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதே போல் டிக்ளைனில் ஒரு பெஞ்சு இருக்கும், தலைகீழாக நம்ம வயிறுக்கு செய்கிற மாதிரி, அந்த பெஞ்சில் மேல் பக்கமாக ஏறி உட்காந்துக்கிட்டு கூட இந்த மாதிரி வந்து ட்விஸ்ட் பண்ணலாம். எந்த மாதிரினாலும் செய்யலாம். ஆனால் கரெக்டாக உங்கள் 2 பக்கத்தையும் இடுப்பையும் ட்விஸ்ட் பண்ணணும். அதுதான் இந்த பயிற்சியோட முக்கியமான விஷயம். ருசியன் ட்விஸ்ட்டு இந்த பயிற்சியோட பேர். நீங்கள் உணவு பழக்கத்தை சரியாக எடுத்துக்கணும். புரதம் வந்து உங்கள் உணவில் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். சொரட்டஸ் மசில் நல்லா வரும். உங்களுடைய ஆப்ஸ், கீழே இருக்க ஆப்ஸ் வந்து நல்லா வரும். உங்களுடைய ஆப்ளிக்ஸ் வந்து நல்லா வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பயிற்சியில் வந்து கிடைக்கும். இந்த பயிற்சி எப்படி பண்ணணுங்கிறத நீங்கள் இப்போ தெரிஞ்சிருப்பீங்க, தெளிவாக சொல்லியிருக்கிறேன். வேறு ஏதாவது பயிற்சி வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் கொடுங்க. இல்லை ஏதாவது மசிலுக்கு வந்து ஒர்க் அவுட் புரியலைன்னா சொல்லுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதிவாக உங்களுக்காக ரெடி பண்ணுவோம். நன்றி நண்பர்களே. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.